டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் 10 யோக மனோதத்துவ ஆராய்ச்சி சுய சோதனை பாகம் 1. நாம் வாழும் இந்த உலகில் மலைகள், கடல்கள், பல வகையான கற்கள், மண் வகைகள், காற்று, நெருப்பு, தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், எண்ணற்ற வகையான ஊர்வன, நடப்பன, திரிவன முதலான உயிர்களை காண்கிறோம். அன்றி வான பரப்பின் மேலிருந்து சூரிய, சந்திர, கிரக, நட்சத்திர கிரணங்கள் நம் பூமியில் பட காண்கிறோம். கடல், மலை, கற்கள், பூமியின் அடியிலிருந்து கிடைக்கப்பெறும் உலோகங்கள், ரத்தினங்கள், ரசாயன பொருட்கள் முதலியவைகளில் எதையும் மனிதன் உண்டாக்கவில்லை. இவைகளெல்லாம் மனிதனோ மற்ற உயிரோ இவ்வுலகிலே பிறப்பதற்கு முன்பாகவே இருந்தன. அப்படி முன்பே படைக்கப்பட்டிருக்கும் உலகிலே மனிதனும் மற்ற உயிர்களும் பிறந்து அந்த உலக பொருள்களை பயன்படுத்தி கொண்டு வாழ்ந்து மறைகின்றன. மலைகள் முதலிய பொருள்களும் காலப்போக்கில் மாறி மறைந்து விடுகின்றன. ஆனால் மலை, கடல், கல், மண்களின் வாழ்க்கைக்கும் உயிர்களின் வாழ்க்கைக்கும் நாம் பெரிதும் வேற்றுமை காண்கிறோம். ஒரு மலை எப்பொழுதும் மழையாகவே இருக்கும். அதில் ஏதாவது மாறுதல் ஏற்படுமானால் அது அம்மழையை விரும்பி தானாக செய்து கொண்ட வரவழைத்து கொண்ட மாறுதலாயிருக்காது. வேறு பொருள்கள், மழை, சூறாவளி காற்று போன்றவைகளின் தாக்குதலால் மலையில் மாறுதல் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் மாறுதலை மலை தடுத்து கொள்ளவோ எதிர்த்து நிற்கவோ செய்வதில்லை. ஆனால் ஒரு உயிர் தன்னை தாக்கும் சூறாவளியிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரு உறைவிடத்தை தேடுகிறது. தானாகவே தனக்கு ஒரு தேவையை உண்டாக்கி கொண்டு அதை பெறுவதற்காக முயற்சி செய்கிறது. மற்றும் ஒரு கல்லின் மேல் வெயில் காய்ந்தால் அதன் அணுக்களின் சூட்டணுக்கள் நிறைவதால் கல் சுடுகிறது. அக்கல்லின் மேல் மழை பெய்தால் அது குளுமை தன்மையை பெறுகிறது. புழுதி காற்று அக்கல்லை தழுவி சென்றால் அதன் மேல் அழுக்கு படுகிறது. அதாவது இயற்கை சக்திகள் கல் போன்ற பொருள்களில் தங்கு தடை இல்லாமல் செயல்படுகின்றன. சூடு அதிகமாக தாக்கி வெயில் அதிகமாக இருந்தால் எறும்பு கூட நிழலை தேடி ஓடும். காற்று பலமாக மோதினால் பறவை மரக்கிளையை பலமாக பற்றி கொள்ளும். மழை பெய்தால் மிருகம் பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடும். கடல், மண், மலை முதலியவைகள் எந்த அணுக்களால் ரசாயனங்களால் ஆனவையோ அதே அணுக்களால் ரசாயனங்களால் எல்லா உயிர்களின் உடலும் ஆகியிருக்கிறது. மேலே சொன்ன வேற்றுமைகள், அதாவது தப்பித்து கொள்ளும் முயற்சி, எதுவும் தன்னிலை நடக்க இடங்கொடுத்தல் ஆகியவை அணுக்களின் குணமானால் இரண்டு வித பொருள்களிலேயும் இத்தன்மைகள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாததால் இந்த வேற்றுமை குணத்துக்கு அடிப்படையாக உயிர்களின் உடலுக்குள் ஏதோ இருக்க வேண்டும் என்று தெரிகிறதல்லவா? அதுதான் சேத்தனம். அது இல்லாதது அச்சேத்தனம். வெயிலுக்கு பாதுகாப்பை தேடுவது சேத்தனம். தன்னை தாக்குவதை எதிர்த்து போராடுவது சேத்தனம். தானாகவே விரும்பி ஒன்றை அடையவோ ஒன்றை விளக்கவோ முயற்சிப்பதும் செயல்படுத்துவதும் சேத்தனம். தான் வாழும் இடத்தை, தன்னை சுற்றி இருக்கும் பொருள்களை தனக்கு உகந்தவாறு திருத்தி அமைத்து கொள்ள முயற்சிப்பது சேத்தனம். எந்த பொருளில் இங்கு சொல்லிய இலக்கணங்கள் எல்லாம் இருக்குமோ அது சேத்தன பொருள். எந்த பொருளில் இந்த இலக்கணங்கள் இல்லையோ அவை அச்சேத்தன பொருள்கள். சேத்தனங்கள் தம் இலக்கண குணங்களை எப்படி செயல்படுத்துகின்றன என்பதை அறிந்து கொள்வது மனோதத்துவ ஆராய்ச்சியின் முதல் பாடம். சில பரீட்சைகளில் இந்த அரிய உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். தன்னிச்சையாக போய்கொண்டிருக்கும் பசுவினிடம் அதன் எதிரிலே 2 கைப்பிடி பசுமையான புல்லை காட்டுங்கள், அந்த பசு உம்மை நோக்கி வரும். ஒரு பெரிய தடியை உயர்த்தி காட்டுங்கள், அது வேறு பாதையாக திரும்பி செல்ல தொடங்கும். கொஞ்சம் சர்க்கரையை அங்கே கொட்டி வையுங்கள், சற்று நேரத்தில் எங்கிருந்து ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து அதை மொய்க்கும். எறும்புகள் இருக்கும் இடத்தின் பக்கத்திலே DDT பவுடரை தெளியுங்கள், ஒரு எறும்பு கூட இல்லாமல் மறைந்து போகும். ஒரு மாமிச துண்டை மேஜையின் மீது வைத்துக்கொண்டு கத்தியாலே அருங்கள், தெருவில் ஓடிக்கொண்டிருக்கும் நாய் உங்களை நோக்கி ஓடி வரும். கையில் கல்லெடுத்தால் ஓடும். ஒரு பழுத்த அன்னாசி பழத்தை மேஜை மேல் வைத்து நறுக்குங்கள், பக்கத்தில் இருப்பவர் மெதுவாக வந்து எட்டி பார்ப்பார். உயிர்களின் இந்த செய்கைக்கு நீங்கள் என்ன பெயர் கொடுக்க போகிறீர்கள்? அறியும் தன்மை அல்லது விசாரணை என்றுதானே? ஆக சேத்தனத்துக்கு இன்னொரு இலக்கணம் அறியும் பகுத்தறியும் தன்மை. அறிவு தன்மை, பகுத்தறியும் தன்மை இல்லாதது அச்சேத்தனம். பகுத்து அறிதல் என்றால் இது நல்லது இது கெட்டது என்பதை அறிந்து கொள்ளும் தன்மை என்று நமது பரீட்சைகளால் விளங்குகிறதல்லவா? அதனால் எல்லா உயிர்களிலும், அதாவது எல்லா சேத்தன பொருள்களிலும் பகுத்தறியும் தன்மை இருக்கிறது. அந்த அறிவுத்தன்மை உயிருக்கு உயிர் மாறுபடும். ஆனால் பகுத்தறிவு இருக்கவே செய்யும். ஆகவே விசாரணைக்கு அடிப்படையாக பகுத்தறிவு எந்த பொருளிலே உண்டோ அது சேத்தன பொருள், எந்த பொருளிலோ இல்லையோ அது அச்சேத்தன பொருள் என்று புரிந்து கொள்ளலாம் அல்லவா? நீங்கள் ஒவ்வொரு பொருளையும்
எடுத்துக்கொண்டு அது சேத்தனமா அச்சேத்தனமா என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதை நல்ல முறையில் புரிந்து கொண்டால் பின்னால் சொல்ல போகும் உயரிய தத்துவ உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் இப்போது தொடங்கி இருக்கும் இந்த பாடத்தொகுப்பில் அச்சேத்தனம் என்று சொல்லப்படும் காணப்படும் எல்லா பொருள்களிலும் சைத்தன்யம் இருக்கிறதென்பதை பரீட்சையுடன் பார்க்க போகிறீர்கள். பாகம் 2 சேத்தன அச்சேத்தன தொடர்பு. இதுவரை சேத்தன அச்சேத்தன விளக்கங்களை கண்டோம். இப்போது இவ்விரண்டிற்கும் உள்ள ஒரு தொடர்பை பற்றி ஆராய்வோம். சிறிது நேரத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே ஒரு சேத்தனமும் இல்லை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்போது அச்சேத்தன பிரபஞ்சத்தை படைத்த ஒரு கடவுள் இருப்பார் என்றால் அவர் பிரபஞ்சத்தை ஏன் படைத்தார் என்று கேள்வி எழும். இதற்கு எப்படி விடை காண்பது? மாமரம் ஒன்று இருப்பது எதற்கு என்றால் இனிமையான பழங்களை மனிதர்கள் உண்ண கொடுப்பதற்கு எனலாம் அல்லவா? பனை மரம் ஏன் இருக்கிறதென்றால் மனிதர் உண்ண பனம்பழங்களை தருவதற்கு எனலாம். சூரியன் ஏன் இருக்கிறதென்றால் உயிர்களை வாழ வைப்பதற்கு எனலாம். உயிர்களே இல்லாத இப்பிரபஞ்சத்திலே சூரிய சந்திரர்களுக்கு என்ன வேலை? மரங்களும் செடி கொடிகளும் பயிராவதன் பயன் என்ன? பிராணவாயுவும் கரியமல வாயுவும் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இவைகளை கொண்டு கேள்விக்கு விடையாக இப்படி சொல்லலாம். உயிர்களை இல்லையானால் ஆண்டவன் உலகை படைத்திருக்க மாட்டான். படைக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. ஆகவே அச்சேத்தன பிரபஞ்சம் சேத்தன உயிர்களுக்காகவே படைக்கப்பட்டது என உறுதியாக கூறலாம். அப்படியானால் அச்சேத்தனம் சேத்தனத்திற்கு எப்படி பயன்படுகிறது? சேத்தனம் அச்சேத்தனத்தால் என்ன நன்மை பெறுகிறது என்பவை போன்ற கேள்விகள் பிறக்கும். இதற்கு விடை காண்கையில் ஆன்மீகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தத்துவம் ஒன்று உண்டு. முதலில் நாம் சேத்தனத்தை எங்கும் தனியாக காணவே முடியாது. அச்சேத்தன தொடர்புடன் தான் எங்கும் சேத்தனத்தை அறிந்தாக வேண்டும். எறும்பு என்ற சேத்தனத்தை அதன் அச்சேத்தன உடலை கொண்டுதான் அறிகிறோம். மனிதனின் உயிரை அவன் உடலாகிய அச்சேத்தனத்தில்தான் காண்கிறோம். பிரபஞ்சம் என்ற சொல்லுக்கு அப்பாற்பட்ட நிலையில் உயிர் எவ்வித அச்சேத்தனத்தின் தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம், காணப்படலாம். ஆனால் பரிணாமத்தில் ஸ்தூல சூட்சும காரண லோகங்களில் அச்சேத்தன தொடர்பு இல்லாமல் உயிரை அல்லது உணர்வை காண முடியாது. சாதனையின் பயனாக மனிதன் தற்காலிகமாக தன் உணர்வை அச்சேத்தன தொடர்பில்லாமல் தனிப்படுத்தி இருக்க முடியும். ஆனால் அது நிலையானதாய் இருக்காது. சேத்தனம் எப்பொழுதும் அச்சேத்தனத்தின் தொடர்பு கொண்டுதான் இருக்கும் என தெரிந்த பின் அத்தொடர்பு எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மனிதனை எடுத்துக்கொள்வோம். அச்சேத்தன கருவி உருவாக்கி பெரிதாக்கி அதில் தன்னை இருத்தி கொண்டு அதை இயக்கி தன் அனுபவத்தை ஞானத்தை வளர்த்து கொள்கிறான். அதற்காக மனிதன் அச்சேத்தனமான காய் கனி கிழங்கு கீரைகளை உண்டு சேத்தனம் கொண்ட பொருள்களாக மாற்றுகிறான். எறும்பு முதல் யானை ஈராக எல்லா உயிர்களும் இப்படி அச்சேத்தனத்தை சேத்தனமாக மாற்றும் பரிணாமத்தை செய்து கொண்டே இருக்கின்றன. இரண்டாவது, மனிதன் தன் அனுபவத்துக்காக இன்பத்துக்காக அச்சேத்தன உலகத்தின் அமைப்பையே மாற்றிக்கொண்டிருக்கிறான். மலைகளை தரைமட்டமாக்குகிறான். மண்ணை கற்களாக்கி உயர்ந்த மாட மாளிகைகளை அமைக்கிறான். பூமியில் பரவி கிடக்கும் உலோக பொருட்களை கொண்டு மோட்டார் வாகனம் போன்ற விதவிதமான வாகனங்களையும் எந்திரங்களையும் கருவிகளையும் பண்டபாத்திரங்களையும் உண்டாக்கி கொள்கிறான். இதேபோல் காடுகளில் வாழும் மிருகங்களும் தாம் வாழும் இடங்களை தமக்கு உகந்தவாறு மாற்றியும் தேடியும் கொண்டே இருக்கின்றன. பறவைகள் கூடு கட்டுவது இதற்கு நல்ல சான்றாகும். மேற் சொன்னவைகளிலிருந்து சேத்தனமாகிய உயிர் தன்னுடைய நன்மைக்காக இன்பத்துக்காக அனுபவத்துக்காக ஞானத்துக்காக அச்சேத்தன பிரபஞ்சத்தை பயன்படுத்தி கொண்டு அதன் வழி அச்சேத்தன பிரபஞ்சத்தை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறது. அச்சேத்தனம் இல்லாவிட்டால் சேத்தனம் பௌதீக அனுபவம் பெறவோ பௌதீக இன்பங்களை அனுபவிக்கவோ பௌதீக ஞானம் பெறவோ இயலாது. ஆக சேத்தன அச்சேத்தன சம்பந்தம் அச்சேத்தன சேத்தனத்துக்கு உட்படுவது பயன்படுவது என்றும் சேத்தனம் அச்சேத்தனத்தை உட்படுத்தி கொள்வது பயன்படுத்தி கொள்வது என்றும் சொல்லலாம். மேற் சொன்னவைகளில் ஒரு இரகசிய உண்மையும் உண்டு. மனிதன் என்ற உருவிலே வாழும் சேத்தன உயிர்கள் தம் உடலாகிய உலகமாகிய அச்சேத்தனத்தை எந்த அளவில் எந்த முறையில் பயன்படுத்தி பயன்பெறக்கூடுமோ அதில் 100ல் 1 பங்கை கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. காரணம், அச்சேத்தனத்தை எவ்வாறு தன்வசப்படுத்தி எந்தெந்த விதத்தில் உபயோகப்படுத்தி என்னென்ன அனுபவங்களை பெறலாம் என்று தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் ஒரு வகையில் மனிதனின் வாழ்க்கை அச்சேத்தனம். தானாக எந்த அளவுக்கு அவனுக்கு பயன் கொடுக்கிறதோ அந்த அளவு பயனையும் அனுபவத்தையும் தான் மனிதன் பெற்று கொண்டிருக்கிறான். அப்படியில்லாமல் மனிதன் தன்னையும் தன் சக்தியையும் அறிந்து அச்சேத்தனத்தை எப்படி எப்படி அடிமைப்படுத்தி ஆட்கொண்டு அரிய அனுபவங்களை பெறலாம் என்று தெரிந்து கொண்டால் அவன் தன் பிறவியில் இப்போது பெறும் ஞானம்
அனுபவ பயன்களை விட 1000 மடங்கு அதிகமாக பெற முடியும். ஆன்மீக பாடங்கள் மூலமாக நீங்கள் அவ்வழிகளை எல்லாம் அறிந்து உங்கள் உடல், நீங்கள் வாழும் இவ்வுலகம் இவைகளை கொண்டு எந்த அளவு அதிக ஞானத்தையும் அனுபவத்தையும் பெற முடியுமோ அதை பெற போகிறீர்கள். அதற்கு தேவையானது நியமமும் சிரத்தையும் விடாத சாதனையும் தான் என்பதை மறவாதீர்கள். பாகம் 3. சேத்தன அச்சேதன குணங்கள். பிரபஞ்சம் சேத்தனம் அச்சேதனம் என்ற இரு தன்மைகளால் ஆனது என்றும், இவ்விரண்டில் அச்சேதனம் சேத்தனத்தின் உபயோகத்திற்காகவே இருக்கிறது என்றும், சேத்தனம் இல்லாவிட்டால் அச்சேதனம் இருக்க தேவையே இல்லை என்றும், சேத்தனத்தின் மூலம் அனுபவத்தை பெறுவதுதான் ஆன்மாவின் குறிக்கோள் என்றும் சென்ற பாகங்களில் படித்தோம். இப்போது சேத்தனம் எத்தகையது, என்ன வடிவனது என்பதை ஆராய்வோம். இது மாடு என்று சொல்லும்போது நாம் சேத்தனத்தை குறிக்கிறோமோ அச்சேதனத்தை குறிக்கிறோமோ? உருவத்தை கொண்டுதான் மாடு என்று சொல்லுகிறோம். ஆனாலும் உயிரில்லாத மாட்டை இது மாட்டின் பிணம் என்றுதான் சொல்லுவோமே தவிர இது மாடு என்று சொல்ல மாட்டோம். இவன் மனிதன் என்று சொல்லும்போது அல்லது மனிதனின் பெயரிட்டு சொல்லும்போது கண்ணுக்கு தெரியும் உடலைத்தான் சொல்லுகிறோம். ஆனாலும் உயிர் கலந்த நிலையில் தான் சொல்கிறோம். உயிரில்லாத மனிதனை மனிதனின் பிணம் என்று தான் சொல்லுகிறோம். ஆக மாடு, மனிதன், பறவை என்ற சொற்கள் எல்லாம் உண்மையில் பல்வேறு உடல்களில் இருக்கும் சேத்தன உயிருக்குத்தான் பொருந்துமன்றி அது குடியிருக்கும் உடலுக்கு பொருந்தாது. ஏனென்றால் மாடு சாதுவானது, பறவை பறக்கும், மனிதன் பொல்லாதவன் என்றெல்லாம் சொல்லும்போது உடலுக்குள் உறையும் சேத்தனத்தை பற்றித்தான் சொல்கிறோம் அன்றி அதன் உடலை பற்றி அல்ல. மனிதனை பற்றி சொல்லப்படும் பண்புகள் யாவும் மனித சேத்தனத்துக்கு தான் பொருந்துமன்றி உடலுக்கு அல்ல. இப்போது பறவை, விலங்கு, மனிதன் என்ற சொற்களால் குறிக்கப்படும் அந்த சேத்தனத்தின் தன்மை எத்தகையது என்று ஆராய்வோம். ஒரு உடலில் சேத்தனம் இருக்கிறதென்றால் அதன் அடையாளம் அவ்வுடலின் கர்ம இந்திரியங்களை அது இயக்குகின்றன. ஞான இந்திரியங்களின் வழியாக உலகத்தை அறிந்து அதிலிருந்து தனக்கு உகந்ததை பெறவும் ஒவ்வாததை விளக்கவும் முயற்சி செய்கிறது. இதைத்தான் சிறப்பாக சைத்தன்யத்தின் அடையாளம் என்று சொல்லலாம். ஒரு உடலில் உயிர் இருக்காவிட்டால் அவ்வுடல் உறுப்புகள் இயங்காமல் கர்ம இந்திரியங்களின் இயக்கம் உயிர் இருக்கும்போது நடைபெறுவது போல நடைபெறாது. கண், காது முதலிய ஞான இந்திரியங்கள் பழுதில்லாமல் சுத்தமாக இருந்தாலும் உயிர் இல்லாவிட்டால் அவைகளின் வழியாக உண்டாகும் ஞானத்தை எதுவும் பெறாது. ஆக சைத்தன்யம் என்பது கர்ம இந்திரியங்களை இயக்குவதும் ஞான இந்திரியங்களால் உலகை அறிவதும் அறிந்த உலகில் தேவைப்படுவதை அடையவும் தேவையில்லாததை அகற்றவும் செய்யும் ஒன்று என்ற முடிவுக்கு வரலாம் அல்லவா? சைத்தன்யம் அல்லது உயிர் அல்லது ஆன்மா என்று பொதுவாக சொல்லப்படுவது ஏதாவது ஒரு உடலில் தான் இருக்கும் என்பதை நாம் அறிவோம். அந்த உடலிலிருந்து அது என்ன செய்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். இந்த இலக்கணத்திலே இருந்து ஒரு புதிய விளக்கமான நம் வருங்கால சாதனைகளுக்கு அடிப்படையான ஒரு தத்துவத்தை இப்போது அறிந்து கொள்வோம். ஞானம் பெறல், கர்மம் செய்தல், விருப்பு வெறுப்பு கொண்டு பெறவும் விளக்கவும் முயற்சி செய்தல் என்பது ஆன்ம இலக்கணம். உண்மையான ஆன்மா எது என்பதை பற்றி இப்போது நாம் ஆராய வேண்டியதில்லை. நாம் கண்ட ஆன்ம இலக்கணம் என்ற பெயரில் என்ன வடிவில் செயல்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால் போதும். இவ்விளக்கத்தில் இந்நிலையில் இந்த ஆன்மாவை நாம் மனம் என்று சொல்கிறோமோ அதுதான். மனம்தான் கர்ம இயந்திரங்களை இயக்குகிறது. மனம்தான் ஞான இந்திரியங்களின் வழி உலகை அறிகிறது. நல்லது கெட்டதை விசாரிக்கிறது. நல்லதை பெறவும் கெட்டதை விளக்கவும் முயற்சி செய்கிறது. சற்று நேரத்துக்கு நம் மனதை செயல்படாமல் செய்துவிட்டால் வேறு சேத்தனம் இருப்பதற்கான அறிகுறி தென்படுமா? அதாவது நாம் மேலே சொன்ன ஆன்ம சேத்தனத்தின் தன்மை புலப்படுமா? நரம்புகளின் வழி கர்ம இயந்திரங்களை மனம்தான் இயக்குகிறது. மனம் வேறு எதிலாவது லயித்திருந்தால் கண்வழி தெரிவதை பார்க்க இயலாது. ஆக நாம் மேலே கண்ட ஆன்மாவின் பொது இலக்கணம் மனதுக்குத்தான் பொருந்தும். ஆக உடலின் சைத்தன்யம் மனம்தான் என்று சொல்லலாம். மனதை தவிர மனதுக்கு அப்பால் ஆன்மா ஒன்று இருப்பது இப்போதைய ஆராய்ச்சி நிலையில் நாம் ஒப்புக்கொள்ள தேவையில்லை. உடலிலிருந்து செயல்படும் சைத்தன்யம் மனம்தான் என்பதையும் அதைத்தான் பொதுவாக ஆன்மா என்று வழங்கி வருகிறோம் என்பதையும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதே தத்துவம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும். புழு முதல் யானை ஈராக எல்லா உடல்களில் செயல்படும் சேத்தனமும் நாம் மேலே சொன்ன இலக்கணத்திற்கு பொருந்துபவைதான். அதாவது எல்லா உயிர்களும் தாம் உறையும் உடல்களின் கர்ம இந்திரியங்களை இயக்கி அவ்வுடல்களில் இருக்கும் 1-2 ஞான இந்திரியங்களால் உலகை அறிந்து அதில் தமது விருப்பத்துக்கு உரியவைகளை பெறவும் வெறுப்புக்கு உரியவைகளை விளக்கவும் முயற்சி செய்கின்றன. அதனால் எல்லா உயிர்களில் உறையும் சேத்தனமும் மனமே என்ற முடிவுக்கு வரலாம். மனம்தான் உயிர், மனம்தான் ஆன்மா என்பது இந்த அளவில் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகையால் எல்லா சாதனைகளுக்கும் தொடக்கமும் முடிவும் மனம்தான் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து இதை பற்றி விளக்கமாய் ஆராய்வோம்.
இப்போதைக்கு உயிராய், உணர்வாய், ஆன்மாவாய் சொல்லப்படும் சைத்தன்யம், சேத்தனம், மனமே என்பதை புரிந்து கொண்டால் போதும். பாகம் 4 சேத்தனத்தின் அனுபவம். இப்போது சேத்தன உயிர்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தை கொண்டு ஒரேவித அனுபவத்தை பெறவில்லை என்பதை காண்போம். இவ்வுலகிலே ஒருவன் தனக்கு இன்பம் தரும் பொருள் இன்னது என கருதி அதை பெற முயற்சி செய்யும் போது இன்னொருவன் அந்த பொருள் தனக்கு இன்பம் தராது என கருதி அதை பெற முயற்சி செய்கிறான். இல்லை, இன்னொருவன் அது தனக்கு துன்பம் தரும் என கருதி அதிலிருந்து விலகிச் செல்ல முயற்சி செய்கிறான். உதாரணமாக, பலாப்பழங்களை கண்டவுடன் அதிக ஆசையோடு அதை வாங்கி உண்ண முயல்கிறான் ஒருவன். அதை பார்த்து விருப்பு வெறுப்பு எதுவும் கொள்ளாமல் பேசாமல் போகிறான் ஒருவன். இந்த பழம் மிகவும் கெட்டது, யாரும் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு தூரமாய் விலகிச் செல்கிறான் இன்னொருவன். ஒரே பொருளில் ஒருவனுக்கு இன்பம், ஒருவனுக்கு இன்ப துன்பமற்ற நடுநிலை, ஒருவனுக்கு வெறுப்பு. ஒருவனுக்கு ஒரு நிலையில் இன்பம் தரும் ஒரு பொருள் இன்னொரு நிலையில் இன்பம் தராததாகவும் வேறொரு நிலையில் துன்பம் தருவதாகவும் அமைகிறது. உதாரணமாக, உடல் புஷ்டிக்கு மிகவும் நல்லது என்று கேள்விப்பட்ட ஒருவன் நாள்தோறும் இனிப்பு பட்சணங்களை இன்பமுடன் தின்கிறான். அவனுக்கு வயிற்றுக்கோளாறு ஏற்பட அது அதிகமாக இனிப்பு சாப்பிட்டதால் தான் என்று தெரிந்ததால் அதை சாப்பிட விரும்பாமலும் வெறுக்காமலும் இருந்து நீரிழிவு ரோகம் வந்த பின் இனிப்பை கண்டாலே காததோரம் ஓடுகிறான். ஒரு நிலையில் இன்பம், இன்னொரு நிலையில் நடுநிலைமை, மற்றொரு நிலையில் வெறுப்பு. காலத்தாலும் இன்ப துன்ப அனுபவங்கள் மாறும். குழந்தை பருவத்தில் இன்பம் கொடுத்த சில விளையாட்டுகள் வாலிபத்தில் இன்பம் தராது. வாலிபத்தில் இன்பம் பயக்கும் சில அனுபவங்கள் வயோதிகத்தில் வெறுப்பை தரும். இதேபோல் இனபேதங்களாலும் இன்ப துன்ப அனுபவங்கள் மாறும். நிலை, காலம், இடங்களால் மாறுபடும் அனுபவங்களும் எல்லோருக்கும் ஒன்றாக மாறுபடுவது இல்லை. ஒரு காலத்தில் ஒருவனுக்கு இன்பம், அதே காலத்தில் மற்றவனுக்கு துன்பம். ஒரு பருவத்தில் ஒருவனுக்கு இன்பம், அதே பருவத்தில் மற்றவனுக்கு துன்பம். ஒரு இடத்தில் ஒருவனுக்கு இன்பம், அதே இடத்தில் மற்றவனுக்கு துன்பம். சேத்தன உயிர்கள் எல்லாம் தம்முடைய அனுபவத்திற்காகவே அச்சேத்தனத்தை பயன்படுத்துகின்றன என்றால் அனுபவத்திலே இத்தகைய மாறுபாடுகள் இருக்க என்ன காரணம்? மனிதர்களுக்கு சொன்ன இதே மாறுபாடுகள் கூர்ந்து கவனித்தால் எறும்பு முதல் எல்லா உயிர்களிலும் இருக்க காணலாம். மேற்சொன்னவைகளிலிருந்து பெரியதொரு சந்தேகமும் அதற்கு விடை காண முயற்சி செய்யும் போது சிறந்ததொரு ஆன்மீக ரகசியமும் வெளியாக போகிறது. என்ன? எல்லா உயிர்களிலும் அனுபவத்திற்காகவே, சிறப்பாக இன்ப அனுபவத்திற்காகவே பரிணாமம் அடைகின்றன என்றாலும் எது இன்பம் எது அனுபவம் என்று கூற முடியவில்லையே. யோக வித்தையில் போக அபவர்க்க அனுபவமும் அதிலிருந்து விடுதலை பெறுவதுதான் பரிணாமத்தின் குறிக்கோள் என்கிறது. அதில் போகம் அல்லது அனுபவம் என்பதே எது என்று முடிவு கட்ட முடியவில்லையே. பின் எப்படி யோக வித்தையின் குறிக்கோளை புரிந்து கொள்ளப் போகிறோம்? பாகம் 5 சேத்தன அனுபவ வேற்றுமை. பிரபஞ்சத்திலேயுள்ள எல்லா உயிர்களிலும் இன்ப துன்ப அனுபவ வேற்றுமை உண்டு என்று பல பல கோணங்களில் ஆராய்ந்தோம். இப்போது ஒவ்வொரு உயிருக்கும் இன்ப துன்ப அனுபவ வேற்றுமை ஏன் இருக்கிறது என்பதை ஆராய்வோம். 4 குழந்தைகள் மெரினா நீச்சல் குளத்தில் நீச்சல் கற்றுக்கொள்ள சென்றார்கள். 4 பேரும் 4 பக்கங்களிலிருந்து குதித்து விளையாடினார்கள். ஒரு தடவை ஒருவன் கீழே குதித்த போது அங்கே ஒருவன் அறியாமல் போட்டிருந்த ஒரு பெரிய கல்லில் மோதி ரத்தம் பீரிட மற்றவர்கள் அவனை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று சிகிச்சை செய்வித்தார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பையனை மறுபடி நீச்சல் குளத்துக்கு அழைத்தால் விருப்பத்தோடு செல்வானோ? செல்ல மாட்டான். அது எதிர்பாரா சம்பவத்தால் ஒரு பொருளில் துன்பம் விளைந்ததற்கு சான்று. 4 பிள்ளைகள் பழக்கடைக்கு சென்றார்கள். 4 பிள்ளைகளில் ஒருவன் மிக அதிக பழங்களை சாப்பிட்டு விட்டான். இதன் பயனாய் வீட்டை அடைந்ததும் அவனுக்கு வாந்தி வர தொடங்கிவிட்டது. மறுநாள் அதே 3 பிள்ளைகள் அவனை பலாப்பழம் வாங்க அழைத்த பொழுது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். இங்கே அவன் சுயமாக ஏற்படுத்தி கொண்ட அனுபவ வேற்றுமை. ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை மட்டும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாயிருந்தான். அதனால் பெற்றோர்கள் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகம் செல்லம் கொடுத்து வளர்த்தார்கள். இதன் பயனாய் மற்ற 3 பிள்ளைகளுக்கு அவன்பால் ஏற்பட்ட வெறுப்பு. எந்த அழகான பிள்ளைகளை காண்டாலும் வெறுக்க தொடங்குவார்கள். இங்கு மற்றவர்களால் புகுத்தப்பட்டு அல்லது பாதிக்கப்பட்டு ஏற்பட்ட வேற்றுமை. இம்மூன்றும் அல்லாமல் இயற்கையாகவே சுபாவமாக ஏற்படும் வேற்றுமை உண்டென்று நாம் அறிவோம். அந்த சுபாவ வேற்றுமைக்கு காரணம் என்ன என்பதை அறியும் போது பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் என்று சுலபமாக சொல்லிவிட்டாலும் அந்த ஜென்மத்தின் வேற்றுமைக்கு என்ன காரணம் என்ற கேள்வி முடிவில்லாமல் பிறந்து கொண்டே இருக்கும். இதற்கு தத்துவவாதிகள் பல பல விதங்களாக விடை சொல்ல முற்படுவார்கள். கேட்பவர்களுக்கு விடை கிடைத்துவிட்டது போல ஒரு பிரமை ஏற்படும். ஆனால் அது அவர்கள் உள்ள தெளிவாய் இருக்காது. அதாவது முதலாக ஆன்மாக்களில் வேற்றுமை எப்படி வந்தது என்பதுதான் இந்த கேள்வி.
அந்த மிக பெரும் கேள்விக்கு மிகச் சிறியதொரு விளக்க சான்றை சொல்கிறேன். நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு மைசூருக்கு போவதாக வைத்துக் கொள்வோம். இதற்கு முன் நாம் யாரும் மைசூருக்கு போனதில்லை என்று நினைத்துக் கொள்வோம். அங்கே ஒரு பெரிய இனிப்பகம். அந்த கடையிலே விதவிதமான மிட்டாய்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இனிப்பு வகைகளை நாம் இதற்கு முன் சென்னையிலே பார்த்ததில்லை. சில உருண்டையாய், சில தட்டையாய், சில நீளமாய், இன்னும் பல்வேறு வடிவங்களிலே இனிப்பு வகைகள். நாம் ஆன்ம ஞானத்தை அறியும் நெறியிலே ஈடுபட்டவர்கள் என்று தெரிந்து அந்த கடைக்காரர் இப்படி சொன்னார்: யார் யாருக்கு எந்தெந்த இனிப்பு வகை தேவையோ எடுத்து சாப்பிடுங்கள், காசு தர வேண்டியதில்லை என்று. உங்களிலே ஒருவர் முதலில் உருண்டையான இனிப்பு வகையை எடுத்து சாப்பிட்டீர்கள். அது மிகவும் நன்றாய் இருந்ததால் வேறு இனிப்பில் கவனம் செலுத்தாமல் அதே உருண்டை இனிப்பை சாப்பிட தொடங்கிவிட்டீர்கள். அதேபோல் முதலிலே தட்டையான இனிப்பை சாப்பிட்டவர் அதன் சுவையிலேயே மயங்கி அதையே சாப்பிட தொடங்கிவிட்டார். மூன்றாமவர் முதலாக ஒரு நீளமான இனிப்பை எடுத்து சுவைத்தார். அதில் இனிப்பு சுவை இல்லாததால் அடுத்த முறை அதை சாப்பிடாமல் வேறு இனிப்பை எடுத்து சாப்பிடுகிறார். நாம் தெரிவித்த அந்த மைசூர் எது தெரியுமா? இந்த பிரபஞ்சம். அதிலிருந்த இனிப்பகம் எது தெரியுமா? இந்த பிரபஞ்ச பொருட்கள். அங்கே சென்ற நாம் யார் தெரியுமா? சிருஷ்டியின் முதலிலே இருந்த ஆன்மாக்கள். சிக்கலான கேள்விக்கு விடை பிறந்திருப்பது தெரிகிறதா? பூர்வ சம்ஸ்காரம் ஏதும் இல்லாத ஆதி ஆன்மாக்கள் பிரபஞ்ச பரிணாமத்திலே தம்மை ஈடுபடுத்தி கொண்ட போது அவைகளில் தமது விருப்பம் போல் முதல் பொருளை அனுபவிக்க தொடங்க சம்ஸ்காரம் சிருஷ்டியாகிறது. லட்டை சுவைத்தவனுக்கு அதிலேயே கவனம். நீளமான வேறு வித இனிப்பை சுவைத்தவனுக்கு அதை எங்கு கண்டாலும் விருப்பு. இது ஆன்மாக்களின் முதல் அனுபவ சம்ஸ்காரத்திற்கு அடிப்படை. இந்த ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு பல பல நல்ல தீய சம்ஸ்காரங்களை சித்தத்திலே பதிய செய்து கொண்டு ஆன்மாக்கள் பரிணாமத்தில் உழன்று கொண்டிருக்கின்றன. ஆக ஆன்மாக்களிலே, உயிர்களிலே இன்ப துன்ப அனுபவங்கள் வேற்றுமைப்பட்டு செயல்படுவதற்கு 4 காரணங்களை கண்டோம். நம் ஒவ்வொருவருடைய வெவ்வேறு முறையான வாழ்க்கை அனுபவங்களுக்கும் இந்த காரணங்களே பின் நிற்கின்றன. நீங்கள் உங்களை அறிந்து உயர வேண்டுமானால் உங்களுக்கு இவ்வுலகத்திலே எது எது இன்பம், எது எது துன்பம் என்பதை நிதானமாய் உங்கள் மனசாட்சிக்கு மறைவில்லாமல் எழுதி இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் மேலே சொன்ன 4 காரணங்களில் எதனால் விளைந்தது என்பதை கண்டறிய முற்பட வேண்டும். இந்த சாதனைக்குத்தான் சுய சோதனை, செல்ஃப் அனாலிசிஸ் என்று பெயர். அருள் ஓம் தொடரும்.